இந்த நாள்ல நம்ம அன்னாளோட கண்ணீர்ல பிறந்த அந்த ஜெபத்தை பொருத்தனையோட பண்ணி ஜெபிச்ச அந்த சாமுவேலோட நம்மளுடைய அந்த பின்னணி என்னன்னு தான் பார்க்குறோம். இப்போ அன்னாள் கணவன் பேர் எல்கானா. இந்த எல்கானாக்கு ஏன் இந்த ஆசாரியத்தோட ஊழியம் கிடைக்கலன்னு நம்ம ஃபர்ஸ்ட் பார்ட்ல பார்த்தோம். ஆசாரியர்களை எப்படி கனப்படுத்தணும்னு பார்த்தோம். இப்போ ரெண்டாவது காரியம், இவ்வளோ கனமா இருந்த இந்த லேவிய கோத்திரத்தை சேர்ந்த இந்த எல்கானாக்கு ஏன் இந்த ஊழியம் கிடைக்கல, ஏன் இந்த ஊழியம் செய்ய முடியாம அவர் எத்தனை வருஷம் இருக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஊழியத்தை அவர் செய்ய முடியாம பாருங்க 16 தலைமுறையாய் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறார். எப்படின்னு பார்த்தீங்கன்னா 600 வருஷம் அவர் தள்ளப்பட்டிருக்கிறார். அப்ப பாருங்க கிட்டத்தட்ட யோசுவா கால வரல 200 வருஷம். அப்ப பார்த்தீங்கன்னா அதுக்கு பிறகு நியாயாதிபதி எல்லாம் 600 வருஷம் தள்ளப்பட்டிருக்கார். ஏன் இந்த எல்கானா அப்படி தள்ளப்பட்டிருக்கிறார்? இது மோசையால இல்லை, யோசுவால இல்லை, நீங்க பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற கர்த்தர் சொல்லல, அந்த ஜனங்க தான் அவரை தள்ளி வச்சாங்க. ஏன் தள்ளி வச்சாங்க அப்படின்னு தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். என்னாகமும் 16ஆம் அதிகாரம் உங்களுக்கு நான் அதை வார்த்தையை வாசிச்சுட்டு நான் உங்களுக்கு கடந்து போறேன். 1-4 வரலும். லேவிக்கு பிறந்த கோகாத்தின் குமாரனாகிய இச்சேயாரின் மகன் கோராக்கு என்பவன் ரூமன் வம்சத்தில் உள்ள எலியாவின் குமாரனாகிய தாத்தானையும் அபிராமையும் பெலேத்தின் குமாரனையும் ஓனையும் கூட்டிக் கொண்டு இஸ்ரவேல் புத்திரர் சபைக்கு தலைவர்களும் சங்கத்துக்கு அழைக்கப்பட்டவர்களும் பிரபலமானமாகிய 250 பேர்களோட கூட மோசைக்கு முன்பாக எழும்பி மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக கூட்டம் கூடி அவர்களை நோக்கி, நீங்க மிஞ்சி போறீங்க, சபையார் எல்லோரும் பரிசுத்தமானவர்கள், கர்த்தர் அவர்கள் நடுவில் இருக்கிறார், இப்படி இருக்க கர்த்தருடைய சபைக்கு மேலாக உங்களை ஏன் உயர்த்துறீங்க என்று அவங்க என்ன பண்றாங்க, எல்லாரும் வாதாடுறாங்க. மோசே அதை கேட்ட போது முகம் குப்புற விழுந்தார். இப்ப இந்த லேவியின் புத்திரத்தை சேர்ந்தவர் தான் இந்த எல்கானா. இந்த எல்கானாக்கு ஏன் ஊழியம் கொடுக்கலன்னா, நம்ம இந்த கோராக்கின் புத்திரராய் அதுல இருக்கிறார், கோராக்கோட புத்திரர் அவர். அதனாலதான் அவருக்கு அந்த லேவியோட பட்டமோ லேவி செய்ய வேண்டிய ஊழியமோ அவருக்கு வரல. அப்ப ஏதோ சபைக்கு போவாங்க வருவாங்களோ, ஒரு ஊழியம் கூட அவங்க செய்யல. இங்க பாத்தீங்கன்னா இந்த யார நம்ம பார்க்க போறோம்னா பாருங்க, இங்க முதலாவது நம்ம பார்க்கிறோம் இந்த கோராக்கின் யாருன்னா மோசேக்கும் ஆரோனுக்கும் சித்தப்பா பசங்க தான், அண்ணன் தம்பி தான். இவங்க எல்லாருமே சேர்ந்து கொண்டு என்ன பண்றாங்க, ஒரு பெரிய கலகத்தை உண்டாக்குறாங்க. மோசேக்கு விரோதமாய் ஒரு கலகத்தை உருவாக்கி எல்லாரையும் கூட்டிக்கின்னு ஒரு 250 பேரை கூட்டிக்கின்னு எல்லாம் பிரபலமானவங்களெல்லாம் கூட்டிக்கின்னு நேரம் எங்க போறாங்க, மோசேக்கு எதிர்த்து இருக்கிறாங்க. நீங்க பாருங்க, முதலாவது இங்க என்ன போட்டிருக்குன்னா, இவர் யாருன்னு பாத்தீங்கன்னா முதலாவது கோராக்கு அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுங்களா, பனிக்கட்டிய போன்றது. கோராக்குன்னா என்ன, பனிக்கட்டி. நீங்க பனிக்கட்டிய கையில வச்சு பாருங்க, கொஞ்சம் அது வலிக்கும், பிளஸ் அது உருகி போகும், அதுக்கப்புறம் அது இல்லாம போயிடும், அதுக்கப்புறம் பார்த்தா அது ஒரு மாதிரியா என்ன பண்ணும், ஜில்லுன்னு இருக்கும், மறுத்து போயிடும், இந்த குழுக்குழுப்பா இருக்கும். இந்த கேரக்டர் கூடியது தான் இந்த கோராக்கு, பனிக்கட்டி போல ஒரு கேரக்டர். சபையில, உங்க சபையில அப்படி இருக்காங்களா? இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளை, அவங்க யாருன்னே நமக்கு தெரியாது, அவங்கள பத்தி சொல்லவும் முடியாது. அதே சபையில நம்மளை புரிஞ்சுக்கவும் என்ன முடியாது. அவங்க திடீர்னு ஒரு மாதிரியா இருப்பாங்க, திடீர்னு குழுக்குள்னு இருப்பாங்க, திடீர்னு கரைஞ்சு போயிடுவாங்க, திடீர்னு வரமாட்டாங்க. இப்படிப்பட்ட காரியங்கள்ல இந்த கோராக்கு நல்லவனா கெட்டவனா கூட தெரிய மாட்டேன். ஐசு கட்டி போல உருகி பனிக்கட்டி போல உருகிற இந்த கோராக்க பத்தி நல்ல மாதிரியே நமக்கு தெரிய மாதிரி. அவன் செயல்லாம் எப்படி இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா குரோதமா இருக்கும், சபையில இருக்கிற மாதிரி தான் இருக்கும். யாரால பிரச்சனைத்தை தூண்டி விட்டு அமைதியா இருப்பாங்க. இன்னைக்கு நம்ம சபைகள்ல அந்த சில காரியம் இந்த கோராக்கு போல ஒருத்தர் இருக்கிறாங்க. ரெண்டாவது யாருன்னு பாத்தீங்கன்னா தாத்தான்னா யாருன்னா நீரூற்று உடையவர்கள், ஒரு நீரூற்று. இப்ப அந்த காலத்துல பாருங்க, இஸ்ரவேலருக்கு எல்லோருக்கும் வனாந்திரத்துலதான் என்ன பண்ணுவாங்க, தனியான நீர் ஊற்று தருவாங்க. ஒரு நீர் ஊற்று 12 கோத்திரம் இத்தனை பேர் இருக்காங்கன்னா இவங்க போய் என்ன பண்ணணும், அந்த நீர் ஊற்றுல குடிக்கணும். 12 நீரூற்று உண்டாக்கிடுவார் அந்த இடத்துல ஏசப்பா. அதை இவங்க தண்ணி குடிக்கணும். ஆனா இந்த நீரூற்று எனக்கு தனியா தான் வேணும், என் குடும்பத்துக்கு தனியா தான் வேணும், என் குடும்பத்தை நீ என்ன பண்ண மாட்ட, மதிக்க மாட்ட, இந்த 12 நீரூற்றுல எனக்கு தனியா வேணும்னு சொல்லி இவன் எல்லா நேரத்திலயும், நீங்க வசனம்லாம் நான் உங்களுக்கு எடுத்து காமிக்க முடியல, எல்லா நேரத்திலயுமே இவன் என்ன பண்ணிட்டு இருப்பான், நீரூற்று போல இந்த தாத்தான் என்னதான் நீ கனப்படுத்தணும், என்ன நீ பாட வைக்க மாட்ட, என்னை எந்த இடத்துலயும் நிக்க வைக்க மாட்ட, நான் தான் சுயம் சுயம் சுயம், என் குடும்பம் நிக்கல, என் பிள்ளைங்க நிக்கல, என் மனைவி நிக்கல. இப்படி சபையில இருக்காங்களா? இப்படிப்பட்ட சபையில இருக்காங்களா? பனிக்கட்டி போல நீரூற்று போல. மூணாவது யாரு பார்க்கலாம்னா அபிராம்.
இந்த அபிராம் உயர்ந்த ஸ்தலத்தின் தகப்பன். அபிராம்னா என்ன? உயர்ந்த ஸ்தலத்தின் தகப்பன். இந்த உயர்ந்த ஸ்தலத்தின் தகப்பன்னா ஒரு பாளையத்துக்கும் போகும்போது மேடான இடத்துல உயர்வான இடத்துல போய் உட்காந்துப்பாங்க. எல்லாம் சொல்லுவாங்க, எப்பா போன பாளையத்தில் தானேப்பா நீ நல்ல இடத்துல இருந்த, இப்ப எங்களை நாங்க அங்க இருக்கிறோம்ப்பா, குடியிருக்கிறோம் போனா விடவே மாட்டாராம். அப்ப எதை குறிக்குதுன்னா அவர் பள்ளமான இடத்துல இருக்க மாட்டாராம், மேலான இடத்துல இருக்கணும். எல்லா இடத்துல மேடான இடத்தான் எனக்கு வேணும், என்னை முன்னாடி உட்கார வைக்கணும், ஃபர்ஸ்ட் சேர்ல உட்கார வைக்கணும். அது மாத்திரம் இல்லாம என்ன சொல்லுவாங்க, என்ன காரியமா இருந்தாலும் அவரை புகழ்ந்து பேசணும். நான் தான் செஞ்சேன், நீ தான் செஞ்சேன்னு சொல்லி என்ன பண்ணணும், புகழ்ந்து பேசணும். இந்த அபிராமியை குறிச்சு இங்க வேதம் என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா மேடான தகப்பனா. அப்ப புகழ்ச்சி வேணும் அவருக்கு, பேரு புகழ் என்ன சொல்லவே மாட்டாரு, என்ன சாட்சியில சொல்ல மாட்டாரு. இப்படியா இருந்த இந்த அபிராமி இப்ப பாருங்க, இப்படிப்பட்ட இடத்துல இந்த ஓனான்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கிறாரு. அவரை பார்த்தீங்கன்னா அவரை பார்க்கலாம். ஓனான்னாலே என்ன அர்த்தம்னா வெளிச்சம்னு அர்த்தம். ஓனான்னாலே என்ன அர்த்தம்? வெளிச்சம். இந்த வெளிச்சம் எப்படின்னா பாருங்க, லைட்டு போட்டோன்னே வெளிச்சம் இருக்கும்ல, அந்த மாதிரி அவர் வெளிச்சத்துக்கு வரணும். ஓனான குறிச்சு எப்படி சொல்லணும்? வெளிச்சத்துக்கு வரணும், முக்கியத்துவமா சொல்லணும். இவரால் தான் நடந்துச்சு, இவரால தான் போச்சு, இவர் இல்லைன்னா அவ்வளவுதான். இப்படி சபையில 4 விதமான கூட்டம், கோராக்கின் கூட்டம் உங்க சபையில இருக்காங்களா? இதை கேட்டுக்கொண்டிருக்க அருமையான பிள்ளைகளே, இந்த கோராக்கின் இப்படியா இருந்து அவங்க கேட்கறத கொடுக்கலன்னு இவங்க மோசே கிட்ட போய் என்ன பண்றாங்க, சண்டை போடுறாங்க. அப்ப மோசே சொல்றாரு, நீ வாமா, நாளைக்கு நம்ம கர்த்தர் உங்களோட இருக்கிறாரா நம்மளோட இருக்கிறாரா பார்க்கலான்னு சொல்லி இவர் அந்த வார்த்தை மிஞ்சி போறீங்க கேட்டது. அவர் மனம் உடைக்கப்பட்டது. இந்த ஜனங்களுக்காக நான் எவ்வளவோ சகிச்சுன்னு வரேன்னு, இந்த ஜனங்களுக்காக நான் எவ்வளவோ நான் கடந்து வரேனே நானு அப்படின்னு நான் 40 நாள் அல்லும் பகலும் உபவாசத்து ஆண்டவர் சமூகத்துல காத்திருக்கிற மோசைக்கு இந்த வார்த்தை பயங்கரமா இருந்தது. இன்னைக்கு நிறைய பேர் வார்த்தையில ஊழியக்காரர்களை கொன்னு போட்டுறீங்க, ஊழியக்காரர்களை அப்படியே நோகடிச்சிருங்க. அவர் அப்படியே முகம் குப்புற விழுறாரு. இதை யார் பார்த்தாங்களோ இல்லையோ, ஆரோன் பார்த்தாரா, மீரியாம் பார்த்தாங்களா, இல்ல இஸ்ரவேல் ஜனம் பார்த்ததா, யார் பார்த்ததோ இல்லையோ, கர்த்தர் பார்த்தாருமா. சகோதரியே, இந்த நாள்ல உங்களுக்கு கற்பிக்கிறவங்கள, உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறவங்கள, உங்களுக்கு தலைமையா இருக்கிறவங்கள உங்களை கர்த்தரே அழைத்தது மோசே. அப்ப அவரை நோகடிச்சு நீங்க கர்த்தர் பார்த்து என்ன பண்ணாரு, நீங்க பாத்தீங்கன்னா என்னாகும் 16:31 33 வரலாம் அங்க பேசிட்டே இருக்கும் போது அந்த இடம் அப்படியே பொழந்துருச்சு. உங்களுக்கு எல்லாம் தெரியும், பூமி பொழந்து அந்த 32 பேருமே அப்படியே உள்ள போயிட்டாங்க. அப்படியே உள்ள போனதுனால இந்த இஸ்ரவேலுக்கு ஒரு பயம் உண்டாச்சு. என்ன இது, இந்த மாதிரி சம்பவம் நடக்கவே இல்லையேன்னு அப்படியே பூமி பொழந்து போயிட்டாங்க. இந்த போனதுல தான் இங்க பாத்தீங்கன்னா அவங்க பிள்ளைங்க சாகவே இல்லைன்னு 26:11 இருக்கு. அவங்க பிள்ளைங்க சாவல. அதுதான் கோராக்கின் புத்திரர். எத்தனையோ முறை சொல்லியிருப்பாங்க போல, அப்பா வேண்டாப்பா, அவரை இயேசு அழைக்கப்பட்ட ஒரு ஊழியக்காரப்பா, அவர் ஆண்டவர் அனுப்பி இருக்கிறார்ப்பா, அந்த மோசைக்கு விரோதமா பேசாதீங்கப்பான்னு பிள்ளைங்க தடுத்திருக்கோங்க போல. ஆனால் பிள்ளைங்க யாருமே அந்த கோராக்கின் கூட்டத்துல வரல. இப்படி அவங்க தனிமையா இருக்கிற நேரத்துல அந்த காலத்துல அப்ப பார்த்தாங்களா, ஜனங்கள் எல்லாம் ஒரு முடிவு எடுத்துட்டாங்க. 30 லட்சம் ஜனம் ஒரு முடிவு எடுத்து சொல்லிச்சாங்க, பாருங்க நீங்க என்ன பண்ண, மோசே சொல்ல, ஆரோன் சொல்ல, ஆண்டவர் சொல்ல, இந்த கோராக்கின் கூட்டத்துக்கு எந்த ஊழியமும் தரக்கூடாது. ஏன்னா அவங்க லேவி புத்திரருங்க, லேவி கோத்திரங்க, அவங்க தான் பெஸ்டா இருக்க வேண்டியது. அவங்களுக்கு இந்த காரணத்தினால இவங்க பூமி பொழந்ததுனால போய் 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 மோசை கிட்ட வாதாடுறதுனால உடனே எல்லா ஊழியத்தை தடுத்து நிறுத்திட்டாங்க. அந்த காலத்துல யாருன்னா போய் எதனா கேட்கணும்னா நீங்க என்னாக 27:1-4 வாசிங்கள, ஒரு 5 பெண்கள் அவங்க அப்பா இறந்துருப்பாரு, அவங்க 5 பெண்கள் கூப்பாங்க, நாங்க எங்க அப்பா சாதாரணமா இறந்துட்டாரு, ஆனா நாங்க இந்த மாதிரி கோராக்கின் புத்திரர்ல நாங்க இறக்கல, பூமி பொழந்து இறக்கல, எங்களுக்கு ஏதாவது ஒரு சுதந்திரம் கொடுங்க அந்த பிள்ளைங்க கேட்பாங்க. அப்ப நம்ம அந்த காலத்துல போய் கோராக்கின் பிள்ளைங்க என்ன தரமாட்டாங்க. அந்த மாதிரி தான் எல்கானாவை தள்ளி வச்சுட்டாங்க. எல்கானாவை அப்படியே என்ன பண்ணிட்டாங்க, ஒதுக்கி வச்சுட்டாங்க. அப்படி அவர் ஏதோ ஆலயத்துக்கு போயின்னு வந்து நிற்கும் தான் இந்த எல்கானா மூலமாய் அன்னாளுக்கு கர்த்தர் ஒரு விசுவாசத்தோட ஒரு சாமுவேலை கொடுத்தாருமா. இதுதான் எல்கானா தள்ளப்பட்டிருக்கிறார். எத்தனை வருஷம் தள்ளப்பட்டிருக்கிறார்? 16 வருஷம். சாமுவேலை சாத்தீங்கன்னா 17 வருஷம் தள்ளப்பட்டிருக்கிறார். எத்தனையோ நியாயாதி, யோசுவா வந்தாரு, மோசே வந்தாரு, 12 நியாயாதிபதி வந்தாங்க, ஏலி வந்தாரு. அப்ப இந்த யோசுவா காலத்தோட 200 வருஷம் முடிஞ்சிடுச்சு. அப்ப பாருங்க, 600 வருஷம் இவங்க ஆலயத்துல எந்த பணிவிடையும் செய்யல. இதுதான் எல்கானாவோட
இந்த ஸ்டோரி. இதுதான் எல்கானாக்கு பின்னாடி நடந்தது. இந்த எல்கானா யாருன்னா கோராக்கின் புத்திரர். நீங்க எப்படி இருக்கீங்க? சபையில ஊழியக்காரங்களுக்கு எப்படி இருக்கிறீங்க? எல்கானா போல தள்ளப்பட்டு இருக்கிறீங்களா? அதுக்கு என்ன காரணம்? என்னோட முன்னோர்களாலதான் இன்னைக்கு நிறைய சபைகள்ல நிறைய தாய் தகப்பனாலதான் பிள்ளைகளுக்கு நிறைய காரியம் சுதந்திரம் கிடைக்காம போகுது. அந்த நாட்கள்ல ஆண்டவர் பார்த்தாரு எல்கானாவை. எல்கானா அப்படியே பொறுமையா காத்திருக்கிறார், ஒவ்வொரு நாளும் காத்திருக்கிறார். நம்ம அடுத்த வீடியோல நம்ம பார்க்கலாம். இந்த எல்கானாவும் அன்னாலும் எப்படி ஆலயத்துல போய் அன்னாள் ஒரு விசுவாசத்தோட ஜெபிக்கிறான். மறுபடியும் 3வது வீடியோல உங்களுக்கு நாங்க கடந்து வரோம். கணவன் மனைவி எப்படி ஒற்றுமையா இருக்கிறாங்கன்னு சொல்லி இந்த நாள்ல கண்களை மூடி நம்ம ஜெபிப்போமா? நன்றி ஆண்டவரே. அப்பா, இந்த மாதிரி எல்கானா போல கோராக்கின் புத்திரராய் இருந்து அந்த லேவி ஊழியத்துல செய்ய முடியாம ஆண்டவரே முன்னோர் செய்த எடுத்து பயன்படுத்துகிறாங்க. ஒரு விசுவாச வீராங்கனையாய் ஆண்டவரே ஒரு பிள்ளையை அதே இடத்துல ஆண்டவரே ஒரு தீர்க்கதரிசியாய் மாற்ற அவங்க விசுவாசத்துல தான் முடிஞ்சிருப்பான். எல்லாம் உங்க கரங்கள்ல கொடுக்கிறேன். ஜெபங்களே இருக்கு நல்ல பிதாவே. ஆமென்.